என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எனக்கு உடல்நிலை வந்து பருமன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வந்துச்சு. இப்போ அந்த உடல் பருமன் ஜாஸ்தியாக நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். என்னடா அது, அப்பா அம்மா 62, அம்மா அம்மா 52 வயசுல இறந்துட்டாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுல இறந்துட்டாரு. இப்போ நாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு. இந்த 35 வயசுல பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு உடல் பாதிப்புலாம் ஆயிடுச்சு. நம்ம பசங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, நம்ம இப்போ இப்போ நம்மளுக்கு எதனா ஒண்ணுன்னா நம்ம பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தை சரியா வச்சு இது என்னன்ட்டு களம் இறங்கி பார்த்தேங்க. இந்த களம் இறங்கி பார்க்கும்போது தான் இந்த உடல் உறுப்புகள் எனக்கு ஒரு சிறந்த குரு கிடைச்சாரு. அந்த குரு மூலியமா எனக்கு பாடியில உடம்பை எப்படி வச்சுக்கணும், மனசை எப்படி வச்சுக்கணும், எல்லாமே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு கொடுத்துட்டாரு அவரு. அதுபடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இந்த சிறுதானியங்களை நல்லா ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன மாதிரி உணவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு இதை கொடுத்தாரு. இதை கொடுக்கும்போது தான் எனக்கு உடல்லையும் நிறைய உபாதைகள் இருந்துச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்க முன்னாடி இருக்கிறேன், வெறும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 82 கிலோ தான் இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி என்னுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 108 கிலோ. 108 கிலோ எங்க, 82 கிலோ எங்க, எப்படி குறைஞ்சி என்ன பண்ண அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் பால், வெள்ளச்சக்கரை, அதாவது பால் சார்ந்த உணவுகள், பாலில் ஒரு 5000 பொருள் தயாராகுதுனாலும் நான் தொட மாட்டேன். வெள்ளச்சக்கரையில் 1,00,000 பொருள் தயாராகுதுனாலும் அதை நான் தொட மாட்டேன்.